மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜயிற்கும் போலியான ரேணுகாவின் திருமணத்திற்கும் நாள் குறிக்கும் ஜோசியர் மரண பயத்தில் துடிக்கும் மல்லி. ஏன்னா நம்ம மல்லி இது நாள் வரைக்கும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ இப்போ அதுவே நடக்க போகுது இல்லையா. ஆனால் விஜய் இருந்துட்டு மறுபடியும் இந்த போலியான ரேணுடைய கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவள் சுடர் அப்படின்னு அவளுடைய சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களன்னா, ஒரு பக்கம் என்ன விஜய் இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் சரி, உங்களுடைய அக்கா ராஜேஸ்வரி சொல்லியும் சரி, ஏன் கழுத்தில் தாலி கட்டி யோசிக்கிறீங்க? நான் யார் வெளியாழா? உங்களுடைய முதல் மனைவி வெண்பாவுடைய அம்மா தானே. அப்படி இருக்கும்போது ஏன் என்னையும் தாலி கட்டி சொந்தமாக்கலாம் இல்லையா? நான் இவ்வளோ தூரம் கெஞ்சியும் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா சரி, இனி நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இனி நான் உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன். நான் இப்போவே போகிறேன், இந்த உலகத்தை விட்டே போகிறேன், எல்லாரை விட்டையும் போகிறேன் அப்படின்ட்டு கண் கலங்கிட்டே இப்போ அப்படியே ரூம்குள்ளே போடுவாங்க இல்லையா. ஏன்டா விஜய், உன்னோட ரேணுகா இந்த அளவுக்கு அவளை ஏன்டா கதறி துடிக்க வைக்கிற? அவளுடைய மனசு எந்த அளவுக்கு வெறுத்திருந்தா அவள் இப்படி மனம் நொந்து போவா அப்படின்ட்டு இப்போது நம்ம ராஜேஸ்வரி வேற ஒரு பக்கம் எரிய நெருப்படி எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் நம்ம விஜய்க்கு எப்படி ரேணுகாவுடைய உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு தெரியாமல், சரி ரேணுகா உனக்கு என்ன, உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு இப்போ நம்ம விஜய் ஓகே சொல்கிறாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லிக்கு மரண பயம். ஏன்னா அவள் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலுமே அதை இப்போதைக்கு யார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியல. அதுக்காக நம்ம மல்லி இதை அப்படியே விட போகிறதும் கிடையாது. மறுபக்கம் நம்ம மல்லி கண் கலங்கி போயிடுறாங்க இல்லையா. உடனே அன்னபூர்ணி அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க. அவள் இந்த லெவலுக்கு போயிட்டாளா, மல்லி புள்ள ஆல்ரெடியே சொன்னேன் அவள் இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய்க்கு முதலே தெரியப்படுத்தியிருந்தா இப்போ விஜய் மாப்பிள்ளையும் இந்த அளவுக்கு வார்த்தையை விட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். சரி இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. அவள் ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ளு பண்ணிகிட்டே இருப்பாள் இல்லையா, அவளுடைய தீவிரமாக கண்காணிச்சிட்டே இரு, பேசாமல் அவளுடைய ரூமில் கேமரா வச்சிடுறியா அப்படின்ட்டு இப்போ நம்ம அன்னபூர்ணியமாக ஒரு பக்கம் ஒரு சில ஐடியாலாம் கொடுப்பாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது ராஜேஸ்வரி அமைதி இல்லாமல் உடனே இந்த போலியான ரேணுகாவும் கதிரேஷனுக்கும் நிஷாவுக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஜோசியரும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜோசியர், நீங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டே இருந்தால் என்ன தான் கணக்கு, அதாவது ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்கள். அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இருக்குது, அதிலேயே உங்களுடைய முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவளுடைய சுயரூபத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி துடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுடருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இனி நம்மளுடைய காட்டில் பணமழை தான் பொழிய போகுது. இனி நமக்கு எந்த ஒரு குறையும் வரப்போகுது கிடையாது. விஜய் மட்டும் நம்மளுடைய கழுத்தில் தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுடன் தெரிஞ்ச என்ன, போலியான ரேணுகன் தெரிஞ்ச என்ன, நம்மளுடைய ஆட்டத்தை இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சுடன் நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் சுடனுடைய ஆட்டத்திற்கும் சரி கதைக்கும் சரி நம்ம மல்லி முற்றுப்புள்ளி வைக்காமல் ஓய மாட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடந்து நம்ம மரம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.